இப்பதான் ஒரு வீடியோ நான் வெளியிட்டு போறேன். அதுக்குள்ளேயும் சென்னை வானிலை மையத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அடுத்த 3 மணி நேரத்துல புயல் உருவாக வாய்ப்பு இருப்பதாக நம்மளுடைய சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. வானிலை என்பது குழம்பிக் கொண்டே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இது புயலே உருவாகாது அப்படின்ட்டு நேற்று சொன்னாங்க. இப்ப திடீர்னு அடுத்த 3 மணி நேரத்துல புயலாக உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இது இப்போது வரை இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் நம்மளுடைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிட்டு இருக்கு. இது அடுத்த 3 மணி நேரத்துல புயலாக மாறும் அப்படின்ட்டு நம்மளுடைய சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இது புயலாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. இது கரையை கடக்கும் போது புயலாகவே கரையை கடக்குமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய வானிலை மையம் தெளிவா பார்த்தீங்கன்னா அதற்கான வானிலை படங்களை வெளியிடுவாங்க. நம்மளுடைய கணிப்பு படி தான் நடக்க போகுது. அதுல மாற்றமே இல்லை. நான் உறுதியா இருக்கிறேன். மறுபடியும் சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செங்கல்பட்டு, குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலாற்று வழியாக தான் இது கரையை ஏறி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேலூர், கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் பெங்களூர் வழியாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது அரபிக்கடலுக்கு போக போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்ப இது புயலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புயலாகவே கரையை கடக்க போதா, இல்ல சற்று வலுவிலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்க போதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். மிகுந்த எச்சரிக்கை என்பது எந்த மாவட்டங்களுக்கு தேவைன்னா, சென்னை, குறிப்பா திருவள்ளூர், சென்னை, நம்மளுடைய காஞ்சிபுரம், மிக முக்கியமா செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மரக்காணம், மகாபலிபுரம், கல்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் என்பது நம்மளுடைய சென்னையை ஒருங்கிணைந்த ஒரு மாவட்டம். அதனால செங்கல்பட்டு மாவட்டத்துல கடலோர பகுதிகளில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. எப்பன்னா, இது நாளைக்கு காலையில தான் பார்த்தீங்கன்னா கரைக்கு நெருக்கமாக, நான் இப்பதான் ஒரு வீடியோ போட்டு போனேன். அதாவது மகாபலிபுரத்துக்கு நெருக்கமாக இது நாளைக்கு காலையில வரும்னு. அதே போல நம்ம சொன்னது போல அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இது புயலாக மாறப்போகுது. அதுல பார்த்தீங்கன்னா இப்ப வானிலைகள் எல்லாமே இப்ப மாறி மாறி நம்ம சொன்னது போலவே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்திய வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. அடுத்த 3 மணி நேரத்துல இது புயலாக மாறினாலும் இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து நாளை காலை நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம், மரக்காணத்துக்கு மிக நெருக்கமாக, மகாபலிபுரத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரக்காணத்துக்கு மிக நெருக்கமாக காலையில நிலவ போகுது. இது புயலாகவே நெருங்கி வரும்போது காற்றுடைய வேகம் என்பது ரொம்பவே கூடுதலா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவும் மாற்றம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து பார்க்கும்போது நம்மளுடைய தென்கிழக்கே இப்ப 400 கிலோமீட்டர் தொலைவில் நீடிச்சிட்டு இருக்கு. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகரும். ஆனா ஒரு சிக்கல் என்னன்னா, இது இன்று மாலை வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்று இரவு வரைக்குமே நகராம ஒரே இடத்துல அப்படியே நகர்ந்தாலும் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 6 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வேகத்துல தான் நகரலாம். பொறுமையாக வரும். நாளைக்கு காலையில தான், இன்று நள்ளிரவு முதல் தான் படிப்படியாக இது நகரத் தொடங்கும். நாளைக்கு காலையில தான் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மிக நெருக்கமா வரும். இதனால பலத்த மழை எச்சரிக்கை நம்மளுடைய சென்னைக்கு, காஞ்சிபுரத்துக்கு, திருவள்ளூருக்கு, குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ரொம்ப எச்சரிக்கை தேவை. இது உள்ள போக போக ராணிப்பேட்டை, வேலூர், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு, அப்புறம் உட்பட அப்படியே மைசூர் வழியாக இது தொடர்ந்து போய் அந்த பக்கம் மங்களூர்ல இருக்கக்கூடிய கடற்கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அரபிக்கடல்ல போய் இது இறங்கிடும். இதுதான் நடக்க போகுது. இதுல மாற்றமே இல்லை. மழை பார்த்தீங்கன்னா படிப்படியாக நம்மளுடைய தமிழ்நாட்டில், குறிப்பாக வட தமிழகத்துல ரொம்பவே தீவிரமா இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள், தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து அப்புறமா வெளியில மாறுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா மழை பார்த்தீங்கன்னா நமக்கு பெய்ய போகுது. மழையுடன் கூடிய காற்றும் இருக்கும். காற்றுடைய வேகம் என்பது கண்டிப்பாக ஒரு 70 முதல் 80 கிலோமீட்டர், சில நேரங்களில் 85 கிலோமீட்டர் வேகத்துல கூட காற்று வீசலாம். இப்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வடகடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரங்கள்ல அந்த ஆக்ரோஷமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடல் காணப்படுது. ரொம்ப 10 கிலோமீட்டர் மேல பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் வந்துட்டு இருக்கு. அதை நான் முக்கியமான ஒரு செய்தியா சொல்லிக்கிறேன். நாளை காலை கண்டிப்பாக உறுதியாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம், மரக்காணத்துக்கு மிக நெருக்கமா வரும். சென்னையில ஒரு பலத்த மழையை கொடுக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் மழையை கொடுக்கும். இது உள்ள போக போக இதனுடைய நகர்வை நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு காலையிலே இது கரையை கடக்க போதா அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. இது நாளைக்கு மாலை கூட ஆகலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மகாபலிபுரம், மரக்காணத்துக்கு கிட்டேயே நீடிக்க போகுது. இது புயலாகவே நீடிச்சா ரொம்ப மழை இருக்கும். இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் இது கரையை கடக்கலாம். அதுக்கு கீழே போக வாய்ப்பே இல்லை. இது பார்த்தீங்கன்னா வலுவிலிருந்து கரையை கடக்க வாய்ப்பு இல்லை.
ஒரு வலுவாகவே இது புயலாகவோ இல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்து மக்கள், அதுக்கப்புறம் சென்னை மாவட்டத்து மக்கள், அதுக்கப்புறம் திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரின்னு சொல்லிக்கலாம். புதுச்சேரி, அப்புறம் விழுப்புரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உட்பட, இந்த ராணிப்பேட்டை உட்பட இந்த பக்கம் வட தமிழகத்துல ஒரு பயங்கரமான ஒரு பாதிப்பு இந்த இப்ப உருவாக போற, இது உருவானுச்சுன்னா இதுக்கு வந்து பெங்கால் சைக்ளோன் நம்ம உறுதிப்படுத்தியாச்சு. இந்த பெங்கால் சைக்ளோனின் காரணமாக ஒரு பலத்த எச்சரிக்கை என்பது இந்த பகுதிகளுக்கு தேவைப்படுது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறிப்பா வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல எல்லாமே முன்னெச்சரிக்கையா பேரிடர் மீட்பு பணிகள்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி வேற ஒரு முகாமுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டோட உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, நன்றி.